மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும், வான வேடிக்கை நடக்கும், மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக, மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும், அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். அது மட்டும் இல்ல, திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடி கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தெரியும், தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது. ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல. இதுல என்ன கொடுமைனா, ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்லை. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றார். என்ன மிகச்சிறந்த பட்ஜெட், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கழக இளைஞர்கள், நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பண்ணப்போ கழக இளைஞர்கள் மீது தடியடி, துப்பாக்கி சூடுன்னு பல்வேறு தாக்குதல்கள் நடத்துறாங்க. அப்போ அண்ணா சொன்னாரு, உங்களோட தடி அடியால துப்பாக்கியால சாதிக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை நான் என்னோட சுட்டு வரல் காட்டினா தமிழ்நாட்டு இளைஞர் பட சாதிக்கும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். தலைவர் அவர்களே, அண்ணா சொன்னது சுட்டு விரல், நான் சொல்றேன் சுட்டு விரல் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க கண்டு அசைச்சா போதும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும். பாசிஸ்டுகள் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எந்நேரம் காப்பாற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தயாராக இருக்கும். கழக தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள், இளைஞரணியினர் நாம களத்தில் உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க. மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க.
அதுதான் கழகத்துடைய இளைஞரணி. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை நமக்கு கொடுப்பாங்க. உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்ச. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. 200 தொகுதியில குறைஞ்சது 200 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு காட்டணும். 200 பத்தாது, 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும். நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு, அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு. விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப 10 லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 100க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன் முறையாக அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். நீங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இளைஞரணியுடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு சரியாக 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏன் மீண்டும் முதலமைச்சர் அமரணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளே பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னார். அந்த வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் வளரிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பா நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் காட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் நம்முடைய சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளர்னாலும் புலம்புனாலும் களத்துல நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். இன்னைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி 5 ஆண்டுகளுக்கு முன்பு மே 7ஆம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க. மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற அந்த குரல் மீண்டும் வருகின்ற மே மாசம் ஒழிச்சிட வேண்டும். அதற்கு இளைஞரணி நிர்வாகிகள் தம்பிமார்கள் நீங்க அத்தனை பேரும் அதிக அளவில் உழைப்பை கொட்ட வேண்டும். அதற்கான உறுதியை சபதத்தை இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் நாம் ஏற்போம். இளைஞர் அணியினர் விருதுநகரில் கூடினாங்க, கழகத்துடைய வின்னிங் கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வரலாறு சொல்லட்டும். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தமிழர்களின் உயிர் மூச்சு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு வெற்றி பெற மாவட்ட கழக செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்ட கழக இளைஞரணி துணை செயலாளர் மாண்புமிகு அன்பு சகோதரர் GP ராஜா அவர்களை நன்றி உரையாற்றிட வருகை தருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவு இயக்கம். அப்படிப்பட்ட நமது இயக்கத்தின் சென்டினல்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர். விருதுநகர் அடுத்த கல்குறிச்சியில் நடைபெறும் திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.